நம் நாடு தன்னம்பிக்கையால் நிறைந்திருக்கிறது. உலக பொருளாதார வளர்ச்சியை இயக்கும் நாடாக இந்தியா உயர்ந்து வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியில் பெண்கள் வளர்ச்சி முக்கிய பங்கு வகித்துள்ளது. பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் தங்கள் முத்திரையை பதிக்கிறார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார். டிசம்பர் 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா விரும்பும் வரை இந்தியாவில் தங்கியிருக்கலாம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவதான உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் டோலோற்சவம் எனப்படும் ஊஞ்சல் வைபவம் இன்று தொடங்கியது. திரளான பக்தர்கள் வருகை தந்து தாயாரை சேவித்து சென்றனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 3வது ஒருநாள் போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 271 ரன்கள் எடுத்து இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஒருநாள் தொடரை 2-1 என இந்தியா கைப்பற்றி அசத்தியது.